ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லின் அஃபிஷியல். நானும் ஜெரோன் குட்டிக்கும் கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நண்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் நண்டு சமையல் பண்ண போகிறோம். ஜெரோன் இதில் மேலே திண்டில் தூக்கி வைமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். சரி, அதனால் தூக்கி வச்சாச்சு. பாப்பாவும் அவனும் ஒன்றா இருந்தாங்கன்னா 2 பேரும் சேட்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவன் பாப்பா ஏதாவது விளையாட்டு ஜாமான் எடுத்து விளையாடிட்டு இருந்தானா இவன் பிடிங்கி வச்சிருவான். அதனால் இவனை கூப்பிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நண்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நண்டு சமைக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம நண்டு சமையல் பண்ணிட வேண்டியதான். எல்லாருக்கும் வீட்டில் கோல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் சரி நண்டு சாப்பிட்டா கொஞ்சம் சளியெலாம் இறங்கும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நண்டு சமைக்க ஆரம்பித்தாச்சு. ஜெரோன் குட்டியும் ஜெஸ்லின் பாப்பாயும் வச்சுக்கிட்டு சமையல் பண்ணுறதே ஒரு பெரிய வேலை தாங்க. 2 பேரும் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து சமையல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா நண்டு நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு. சைடில் பாப்பாவுக்கு செர்லாக்கு தான் வீட்டிலே ரெடி பண்ணியிருந்தேன். நான் பாப்பாவுக்கு கடையிலலாம் வாங்கி கொடுக்க மாட்டேன். வீட்டிலே தான் ஹோம்மேட் செர்லாக் ரெடி பண்ணுவேன். சரி, நடுவில் பாப்பாவுக்குமே செர்லாக் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு மதியம் பாப்பாவுக்கு இன்றைக்கி செர்லாக் தான். எல்லா பருப்பு, பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லா பருப்பும் போட்டு செர்லாக் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நண்டு நல்லா வெந்துடுச்சு. நல்லா ஆரஞ்சு நிறமாக மாறிடுச்சுல. அப்படி மாறினாலே நண்டு நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ சைடில் பாப்பாவுக்கும் செர்லாக் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு தூவி இறக்கிற வேண்டிதான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சளி எல்லாமே நம்மளுக்கு இறங்கிரும். கொஞ்சம் சளி இருந்தாலுமே நண்டு சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துலேயே மூக்கெலாம் ஒழுக ஆரம்பிச்சிடும். நண்டுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வானகரம் அங்கே மீன் மார்க்கெட் இருக்குது. அங்கே போனீங்கன்னா கிலோ கணக்கில் தான் தருவாங்க. கொஞ்சமாலாம் தரமாட்டாங்க. ரேட்டுமே பார்த்திங்கன்னா இது 350 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க 1 கிலோ நண்டுன்னு. அதுக்கப்புறம் சாதம், நண்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. என்ன சாப்பிட வேண்டியதான். சைடில் பாப்பாவுக்குமே அப்படி செர்லாக்கும் ரெடி பண்ணியாச்சு. பாப்பா வீட்டிலே செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக. குழந்தைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுக்குறது தான் நல்லது. கடையில் நான் வாங்க மாட்டேன். அதனால் வீட்டிலே செஞ்சாச்சு. சரி, இப்போ ஜெரோன் குட்டிக்கு சாப்பாடு ஊட்டிடலான்னு சொல்லிட்டு பின்னாடியே சுற்றிக்கிட்டு அலையிறேன். அவனும் சாப்பிட்றான்னு பார்த்தா 1 மணி நேரமாக அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். அங்கங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கான். ஃபோன் கொடுத்தா உட்காந்து சாப்பிடுவான். சரி, ஃபோன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுக்க வேண்டாம், எப்படியே ஓடினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடி சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியாக எனக்கும் சாப்பாடு போட்டு நானும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அப்படியே நானும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.